கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் சங்கீதம் 126 அதிகாரம், அதில் இருக்கிற 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விதைக்கும் பொழுது அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படும். நீங்கள் விதைக்கும் பொழுது அது ஒரு சிறுமை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது ஒரு சிறுமைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய பீரியட் இட் வில் டேக் சம் டைம். கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், கொஞ்சம் மாதங்கள் எடுக்கும், கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும். ஆனாலும் அதை அறுவடை செய்யும் பொழுது அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த மாம்பழத்தை நான் எடுத்திருக்கிறேன். இதனுடைய வீட்டில் காய்ச்ச ஒரு மரத்தில் காய்ச்சது, என்னுடைய அம்மா வீட்டில் காய்ச்ச மாம்பழம். இந்த மாம்பழத்தை என்னுடைய பாட்டி தான் பிளான் பண்ணாங்க. சரிங்களா? இது ஒரு கொட்டையை போட்டு தான் இது போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி இதை வளர்த்துருப்பாங்க. இது எப்படி போடும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஒரு கொட்டை தான் இருந்திருக்கும், ஒரு சீடு தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சீடு ஒரு செடியாக மாறுது. செடியிலேருந்து செடி வளர்ந்து ஒரு மரமாய் மாறுகிறது. பூ விடுகிறது. பூ விட்டதுக்கப்புறம் காய் வருகிறது. அந்த காய் பழமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பழமாக மாறினதுக்கப்புறம் நம்ம அதை அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம புசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இதோடைய ஆரம்பம் எப்படியாக இருக்கிறது? ஒரு விதை தான். அப்போ எந்த ஒரு விதைக்கும் ஒரு பிரம்மாண்ட அறுவடை இருக்கிறது. இந்த மாம்பழம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாம்பழத்துக்கும் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வசனத்தோடு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் கண்ணீர்னு சேர்ந்துருக்கு. நம்ம இந்த மாம்பழத்தை போடும்பொழுது நம்ம அழுது ஒன்றும் போட போகிறதில்ல. ஆனாலும் இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறது. நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள் நமக்கு இருந்தாலும் நம்ம கர்த்தர் இடத்துல எதை மன்றாடுகிறோமோ, கண்ணீரோடு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ, நிச்சயமாகவே கூலியோடு கூட நம்ம அதை அறுவடை செய்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இது இந்த வசனம் நிறைய பேருக்கு இதை நினச்சா கொஞ்சம் சிரிப்பு கூட வரலாம். ஒரு சில பேர்களுக்கு ஆண்டவருடைய செய்கைகளும் ஆண்டவரை குறித்து விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் மேலேயும், இல்லை ஆண்டவர் செய்வார்னு சொல்கிற அந்த ஒரு காரியத்தை நினச்சி பார்க்கும்போது கூட ஒரு சில பேர்களுக்கு என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறாங்கன்னு கூட தோணலாம். ஆனால் இன்ற தினத்தில் சொல்லுவேன், உண்மையிலேயே கண்ணீரோடு விதைத்திருக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்கிற காலங்கள் வரப்போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுக்கு அடிப்படை விசுவாசம்தான். நம்ம எந்த காரியத்தை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதனுடைய அறுவடை பிரமிப்பாக இருக்கும். நம்ம ஆண்டவர் பாதத்தில் கொட்டி தீர்க்கும் பொழுது ஆண்டவர் காதில்லாதவர் கிடையாது. அவர் காதுள்ளவர். அவர் ஜீவன் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் கல் கிடையாது, மண்ணு கிடையாது. அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவன் உள்ள தெய்வம். அதனால் நம்ம கொட்டுகிறதான காரியத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ஜபங்களும் ஏறெடுக்கும் பொழுது அதற்கான அறுவடை நம்ம நிச்சயமாகவே பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த மாம்பழத்தை பார்க்கும் பொழுதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இதை குறித்து நம்ம சொல்லலாம். ஏன்னா மாம்பழம் மட்டும் கிடையாது, நிறைய எல்லாமே ஒரு விதையை போட்டால் செடி வரும், அது மரமாக மாறும். ஆனால் இது இருக்கிறதுனால இப்போ நான் இதை சொல்கிறேன். இது அவ்வளோ டேஸ்டான ஒரு பழமாக மாறுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? எத்தனையோ வருஷங்கள் எடுக்கிறது. அப்போ நம்ம நினைக்கலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷங்கள் ஆயிட்டு இந்த மாம்பழம் அப்புறமா வருது, இது உடனே மரமாயிடக்கூடாதா? உடனே எங்களுக்கு கனிகள் புசிக்கிறதுக்கு இருக்கக்கூடாதா? இது இத்தனை வருஷம் ஆகணுமா? வெயிட் பண்ணுறோம்ல. அத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதனுடைய பீரியட், அதனுடைய டைம், அதனுடைய நேரத்துக்காக வெயிட் பண்ணுறோம்ல. அப்போது அந்த மாம்பழம் கையில் கிடச்சதுக்கப்புறம் சாப்பிடும்பொழுது எவ்வளோ இனிமையாக டேஸ்ட்டாக இருக்கிறது. அப்போ அதே போல் தானே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றுத்துக்கும் நேரத்தை, காலத்தை
செட் பண்ணி வைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் படைச்சது தான் இந்த மாமரம். இதுக்கு முன்னாடி சீடு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இயற்கையாகவே மாமரம் அப்படிங்கிறது ஆண்டவர் படைச்சது. அதனுடைய கனி தான் அதுக்கப்புறம் நம்ம சீடு எடுத்து போடுறோம். அப்போ மேனுஃபேக்சரிங் யார் பண்ணது? ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்படி ஒரு அருமையான மரத்தை உண்டு பண்ணி அதனுடைய கனிகளை நமக்கு கொடுத்து அப்புறமா தான் அதுலேருந்து விதைகளை எடுத்து போடுறோம். அப்போ இதனுடைய ஆரம்பம் எப்படியாக இருக்கிறது? ஒரு விதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஒரு பழம் நம்மளால் புசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விதை அதோடைய மல்டிப்ளிகேஷன் ஆனால் தான். ஒரு மரத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறாருன்னா பல மரத்தை அந்த ஒரு விதையால் உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அப்போ அத்தனை வருஷங்கள் ஆகிறது இது ஒரு பெரிய மரமாய் மாறி இது ஒரு கனியை கொடுக்கும் பொழுது. இப்போ அதே போல தான் நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் அது எல்லாவற்றையும் ஒரு நேரம் காலத்தோடு கூட ஆண்டவர் செட் பண்ணி வைத்திருப்பார். காலையிலையும் காலை நேரம் இருக்குது, சாயந்தர நேரமும் ஒரே டைமில் இருந்தால் முடியுமா? காலை ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு டைம் இருக்குது. ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மதியமும் சாயந்தரமும் ஒரே நேரத்தில் வர முடியுமா? வர முடியாது. தனித்தனி நேரத்தை காலத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த மாமரத்தினுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? மற்ற காய்கறிகள் மற்ற பழங்களுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது? எடுத்த உடனே வந்துடுதா? அதே போல தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் உடனே நடக்கும், ஒரு சில விஷயங்கள் அதனதின் காலத்தில் நடக்கும். எவன் ஒருவன் கண்ணீரோடு விதைக்கிறானோ, எவள் ஒருவள் கண்ணீரோடு விதைக்கிறாளோ அவள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வாள். எவர்கள் கம்பீரத்தோடு கண்ணீரோடு விதைக்கிறாங்களோ அவங்க கம்பீரத்தோடு நிச்சயமாகவே ஒரு நாள் அறுவடை செய்ய போகிறாங்க. விதை என்ன ஆகும்? வீணாய் போகாதபடி கர்த்தர் அதற்கான பலனை நிச்சயமாகவே கொண்டு வருவார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு தேவையானது ஒரு விசுவாசம்தான். நீங்கள் ஒரு கொட்டையை போட்டு மண்ணில் புதைச்சி என்ன நம்புறீங்க? இது நல்லா வளரும்பா அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறீங்கள்ல. அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க, உரம் போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்கள்ல. கொட்டையை போட்டு அப்படியே வேலையை பார்க்குறீங்களா? இல்லை. அது ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? அதே போல தான் கர்த்தர் விஷயத்துலையும் அப்படி தான். கண்ணீரோடு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ அது வீணாய் போகாதபடி நம்முடைய விசுவாசம் அது அப்படியே நிலைத்திருக்கும் பொழுது அதை அறுவடை செய்வோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது உள்வாங்கிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இன்ற தினத்தில் இந்த வசனத்தை தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுவும் வீண் போகாது. இதுதான் அதனுடைய அல்டிமேட் மெசேஜ். இதனுடைய நமக்கு கிடைக்கிற செய்தி, இந்த வசனத்தின் மூலமாய், இந்த மாம்பழத்தின் மூலமாய் கிடைக்கிற செய்தி என்னவா இருக்கிறது? இது நமக்கு பலனுள்ளதாய் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. எதுவும் வீண் போகாது. நம்ம நல்ல காரியத்தை செய்தால் நல்லதே நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட நம்ம முறையிட்டோன்னா நிச்சயமாகவே அது நிறைவேறும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.